யூபிஐ ஆப்ஸ் மூலியமா நம்ம பண்ணக்கூடிய டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸை கோல்டா கன்வெர்ட் பண்ற ஆப்ஷன் இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த செலவு நம்ம பண்ண போறோம். ஸோ அந்த ஆப்ஷனை பேடிஎம்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பேடிஎம் ஆப்ல கோல்டு காயின் அப்படிங்கிற இந்த நியூ ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் மூலியமா பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணி நீங்க பண்ணக்கூடிய எல்லா டிரான்சாக்ஷனுமே கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் குவாலிஃபை ஆகும் அப்படின்னா எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே குவாலிஃபை ஆகும். அதாவது பில் பேமெண்ட்ஸ், ரெண்ட் பேமெண்ட்ஸ், யூபிஐ யூஸ் பண்ணி பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணீங்க அப்படின்னாலும், QR கோட் ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னாலும், இல்ல டைரக்ட் மர்ச்சன்ட்டுக்கு நீங்க பே பண்ணீங்க அப்படின்னாலும், இது எல்லா டிரான்சாக்ஷன்ஸுமே இந்த கோல்ட் காயின் ஸ்கீமுக்கு குவாலிஃபை ஆகும். ஸோ எவ்வளோ கோல்ட் காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னா நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ல 1% வர்த் ஆஃப் த அமௌண்ட் வந்து கோல்ட் காயின்ஸா கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கிட்டே வர கோல்டு காயினை ரியல் கோல்டா கன்வெர்ட் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க. 100 கோல்ட் காயின்ஸ் ஈக்குவல் டு ₹1 வர்த் ஆஃப் கோல்ட் ரியல் கோல்டா நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுல இன்னொரு ஹைலைட் என்ன அப்படின்னா பேடிஎம் ஆப் யூஸ் பண்ணி நீங்க கிரெடிட் கார்டு இல்ல ரூபே கிரெடிட் கார்டு மூலியமா டிரான்சாக்ஷன்ஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க டபுள் காயின்ஸ் கலெக்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த கோல்ட் காயின்ஸை எப்படி ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆப் ஓபன் பண்ணி கோல்ட் காயின்ஸ் அப்படிங்கிற விட்ஜெட் நீங்க கிளிக் பண்ணணும். அங்க உங்களுடைய கோல்ட் காயின் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். 1500 கோல்ட் காயின்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நீங்க நெஜ கோல்டா அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். சோ நம்ம வழக்கமா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு இந்த மாதிரி கோல்டா கன்வெர்ட் பண்ணிக்கிற ஆப்ஷன் இருக்கனால, அதுவும் கோல்டு இப்ப நல்ல மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கனால இதை யூஸ் பண்ணிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இது இல்லாம பேடிஎம்ல இன்னும் சில ஃபீச்சர்ஸும் லான்ச் பண்ணிருக்காங்க. முக்கியமா வந்து ரெக்கரிங் பேமெண்ட்ஸ்க்கு ரிமைண்டர் ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதனால நீங்க ரெக்கரண்டா ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும் இல்ல ரெண்ட் பே பண்ணணும் அப்படின்னா அந்த பேமெண்ட் டைம் வரும்போது உங்களுக்கு ரிமைண்டர் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாம பர்சனலைஸ்ட் யூபிஐ ஐடிஸ் நீங்க இனிமேட்டு பண்ணிக்கலாம். இது உங்களுடைய சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டிக்கு ரொம்ப முக்கியமான அம்சமா இருக்கு. மந்த்லி நீங்க ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டை ஒரு கன்சாலிடேட்டட் வியூவா உங்களுக்கு காட்டும். பேடிஎம் ஆப் மூலமா லிங்க் பண்ணிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்குல்லையா, அது எல்லாத்தோட பேலன்ஸையும் கன்சாலிடேட்டடா ஆப்குள்ள காட்டுற மாதிரி ஒரு ஃபீச்சரும் கொண்டு வந்திருக்காங்க. இதை பத்தி தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க.